இப்போ நம்மெல்லாம் எந்த கோளில் வாழ்கிறோம்? பூமி என்ற கோளில் வாழ்கிறோம். இப்போ ராஜகுமாரோட முகவரி என்ன அப்படின்னா, ராஜகுமார் வந்து சோழபுரத்தில் மேலத்தெருவில் 2வது வீதியில் வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவருக்கு அட்ரஸ்ஸு நம்ம சொல்லிடலாம். அதே போல் நாம் வாழ்கிற பூமிக்கே முகவரி இருக்குது. அது எப்படின்னு கேட்குறியா? நாமெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த பூமி தான் இந்த உலகத்திலேயே இந்த பேரண்டத்திலே பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இந்த பூமியே சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கோள் தான். சூரிய குடும்பத்தில் மொத்தம் உள்ள 8 கோள்களில் 3வது கோளாக இருக்கக்கூடிய கோள் தான் என்னது? பூமி. அந்த கோளில் தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சூரிய குடும்பம் தான் பெருசா அப்படின்னு கேட்டால், இந்த பேரண்டத்தில் சூரிய குடும்பம் போன்ற பல்வேறு பால்வெளி விண்மீன் திரள் மண்டலங்கள் இருக்கு. அந்த பால்வெளி விண்மீன் திறன் மண்டலங்களில் ஒரு குடும்பம் தான் என்னது? சூரிய குடும்பம். அந்த பல்வேறு திரள் மண்டலங்களில் ஒரு சிறிய பகுதி தான் என்னது? நாம் வாழக்கூடிய இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூமி. அப்போ நம்ம வாழக்கூடிய பூமிக்கு எப்படி அட்ரஸ் சொல்லலாம் சொல்லுங்க? ஒரு மரியாதைக்காக ஒருத்தரோட பேர் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அவர்களோட முன் எழுத்தாக திரு அல்லது திருமதி அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்குறோம்ல. அதுபோல் நாம் வாழக்கூடிய நம்ம பூமிக்கு நம்ம பெண்ணாத்தானே வழங்குறோம் பூமியை, அதனால திருமதி பூமி அப்படி பேர் வச்சுக்கிறோம். சரியா? எண் 3, ஏன்னா சூரிய குடும்பத்தில் 3வது கோளம் இருக்குல்ல, அதனால எண் 3 சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பம் எங்கே இருக்கு? பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம், அப்புறம் என்னது? பேரண்டம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த பூமியோட அட்ரஸ் தெளிவாக எல்லாருக்கும் புரியும். சரியா? சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த 8 கோள்களுக்கும் பேரிடும் பொழுது எந்த மொழியில பேர் வைத்தாங்க அப்படின்னா, ரோமானிய மொழியிலையோ அல்லது கிரேக்க மொழியிலேயே பேர் இட்டாங்க. நம்ம பூமிக்கு மட்டும் என்ன கிடையாது? ரோமானிய பேர் கிடையாது, கிரேக்க மொழி கிடையாது. அதன் அடிப்படையில் ரோமானிய கிரேக்க வார்த்தையால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது? பூமி தான். அப்ப சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் கோள் என்ன? புதன். ரோமானிய கடவுள்களுக்கு தூதுவராக இருந்தவர் பேர் தான் என்ன அப்படின்னா மெர்க்குரி. அந்த மெர்க்குரி என்ற பெயரை தான் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் கோளான புதனுக்கு வைத்திருக்காங்க. சரியா? அப்ப புதன் கோளை எப்படி சொல்லணும்? மெர்க்குரி அப்படின்னு சொல்லணும். ரோமானிய பேர்ல சொல்லும் போத புதன் கோளை எப்படி சொல்லணும்? மெர்க்குரின்னு சொல்லணும். சரியா? அடுத்து இதே போல ரோமானியர்களோட அன்பு மற்றும் அழகை குறிக்கக்கூடிய ஒரு பெண் கடவுள் பேர் என்ன அப்படின்னா வீனஸ். சூரிய குடும்பத்தில் 2வது கோளா இருக்கக்கூடிய வெள்ளி என்ற கோளுக்கு பேரிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப வெள்ளி கோளை எப்படி சொல்லணும்? வீனஸ். சரியா? அடுத்த கோள் என்ன? பூமி. அந்த பூமிக்கு என்ன கிடையாது? ரோமானிய கிரேக்க பெயரால பேரிடல. அடுத்த கோள் என்ன அப்படின்னா செவ்வாய் கோள். இந்த செவ்வாய் கோளுக்கு ரோமானியர்களோட போர்க்கடவுள் அவர் பேர் என்னன்னா மார்ஸ். அந்த ரோமானியர்களோட போர்க்கடவுளின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய கோள் தான் என்னன்னா செவ்வாய். சரியா? அடுத்த கோள் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோளான வியாழன். இந்த வியாழன் கோளை ரோமானியர்களோட முதன்மை கடவுளின் பெயரால் அழைக்கிறாங்க. அப்ப ரோமானியர்களோட முதன்மை கடவுளின் பேர் என்ன அப்படின்னா ஜூபிட்டர். அந்த ரோமானியர்களோட முதன்மை கடவுளான ஜூபிட்டர் என்ற பெயரால் அழைக்கப்படக்கூடிய கோள் தான் என்னன்னா வியாழன். சரியா? அடுத்து ரோமானியர்களோட விவசாய கடவுள் அவர் பேர் என்ன அப்படின்னா சாட்டர்ன். அந்த ரோமானியர்களோட விவசாய கடவுளின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய கோள் தான் என்னன்னா சாட்டர்ன். அடுத்த 2 கோள்கள் என்ன அப்படின்னா யுரேனஸ், நெப்டியூன். இந்த யுரேனஸ் அப்படின்ற கோள் வந்து கிரேக்க கடவுள். இந்த யுரேனஸை கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கணும்னு சொன்னோம்ல, அந்த கிரேக்க கடவுள் யார் அப்படின்னா கிரேக்கர்களின் விண் கடவுள். கிரேக்கர்களோட விண் கடவுளின் பேர் என்ன? யுரேனஸ். அடுத்த கோள் என்ன? நெப்டியூன். நெப்டியூன் என்ன அப்படின்னா ரோமானியர்களோட கடல் கடவுள். ரோமானியர்களின் கடல் கடவுளின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய கோள் தான் என்னன்னா நெப்டியூன். சரியா? இப்போ நான் சொன்னதையெல்லாம் போட்டித் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். உங்களுக்கு புக் பேக்கில் என்ன செய்வாங்க? இதெல்லாம் கோடிட்டத்திலையோ மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ மாற்றி மாற்றி கேட்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? சரியாக அட்டன் பண்ணிடணும். சரியா? இப்போ நான் சொன்னதை சார்ட்டை எழுதி போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கணும். சரியா? காப்பி பண்ணி என்ன செஞ்சிடணும்? மனப்பாடம் பண்ணிடணும். சரியா? இப்போ பாருங்கள், மெர்க்குரின்றது என்ன? ரோமானியர்களோட தூது கடவுள். அவர் தான் யாரு? அதை தான் புதன் என்று அழைக்கிறோம். அடுத்து வீனஸ் என்ற கோள் என்ன? ரோமானியர்களோட அன்பு மற்றும் அழகு பெண் கடவுள். அவரை தான் என்னன்னு சொல்றோம்? வெள்ளி என்று அழைக்கிறோம்.
அடுத்து நம்ம செவ்வாய் கோளை தான் எப்படி சொல்றோம்? மார்ஸ்ன்னு சொல்றோம். மார்ஸ்ன்றது யார் அப்படின்னா ரோமானியர்களோட போர்க்கடவுள். ரோமானியர்களோட போர்க்கடவுள் பேர் என்னன்னா மார்ஸ். அந்த மார்ஸ் என்ற வார்த்தையை தான் செவ்வாய் கோளுக்கு பேரிட்டிருக்காங்க. அடுத்து ரோமானியர்களோட முதன்மை கடவுள் பேர் என்ன அப்படின்னா ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டர் என்ற அந்த வார்த்தையை தான் யாருக்கு பேர் வச்சிருக்காங்க? வியாழன் கோளுக்கு பேரிட்டிருக்காங்க. அடுத்து ரோமானியர்களோட விவசாய கடவுள் பேர் என்ன? சேட்டன். அந்த சேட்டன் என்ற வார்த்தையை தான் சனி என்ற கோளுக்கு பேரிட்டிருக்காங்க. அடுத்து யுரேனஸ் நெப்டியூன் என்ற 2 வார்த்தையும் அப்படியே தமிழ்லையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த யுரேனஸ் என்ற கடவுள் யார் அப்படின்னா கிரேக்க கடவுள். பூமியை தவிர்த்து மிச்சம் உள்ள 7 கோள்கள்ல 6 கோள்கள் ரோமானிய கடவுளின் பெயரால் அழைக்கப்படும். ஒரே ஒரு கோள் மட்டும் கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படும். அந்த கோள் இது யுரேனஸ். அந்த யுரேனஸ் கடவுளுக்கு பேர் காரணம் என்ன? கிரேக்கர்களின் விண் கடவுள். கிரேக்க கடவுளான விண் கடவுள், அதாவது காட் ஆஃப் ஸ்கை, அவர்களின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய கோள் தான் அது யுரேனஸ். சரியா? அடுத்த கோள் என்ன? நெப்டியூன். நெப்டியூன் ரோமானியர்களோட கடல் கடவுள், காட் ஆஃப் ஸ்கை. இதை ஃபுல்லாக மாற்றி மாற்றி போட்டித் தேர்வில் கேட்பாங்க. நீங்கள் இப்போவே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் எந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டால் கூட நீங்கள் நினைச்சிடலாம், கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். சரியா? இப்போ சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்தம் உள்ள 8 கோள்களும் சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் வலம் வருதுன்னு சொன்னோமா? இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த 8 கோள்களில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற கோள் எது? நாம் வாழக்கூடிய பூமி மட்டும்தான். சரியா? நம்ம வாழக்கூடிய பூமி சூரிய குடும்பத்தில் எத்தனாவது கோளா இருக்கு? 3வது கோளா இருக்கு. அந்த 8 கோள்கள்ல 5வது பெரிய கோளா இருக்கு. சரி, இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த பூமியோட நிறம் விண்வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது எப்படி தெரியும் தெரியுமா? வெரி குட்ரா. நீர் எப்படி தெரியும்? ஊதா கலர்ல தெரியும், அதாவது ப்ளூ கலர்ல தெரியும். ஏன் ப்ளூ கலர்ல தெரியுது? நம்ம பூமி ஃபுல்லாவே எவ்வளவு 71% கடல் தான் இருக்கு. அதனால தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது நீல கலர்ல தெரியும். அதனால இது என்னது? ப்ளூ பிளானட். தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது இது ப்ளூ கலர்ல தெரியறதுனால இத நீலக்கோள், ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த கோளை வாட்டரி பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீர்க்கோளம். வாட்டரினா நீரால் நிறைந்த ஒரு கோளம் அப்படின்ற அடிப்படையில நம்ம பூமியை எப்படி சொல்லலாம்? நீர்க்கோளம் சொல்லலாம், அல்லது நீலக்கோளம்னு சொல்லலாம். சரியா? சரி, இந்த நம்ம வாழக்கூடிய பூமியில மட்டுமே உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை ஏன் இருக்கு? நம்ம வாழக்கூடிய பூமியில தான் நிலம், நீர், காற்று இது 3மே சரி விகித அளவில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற அளவில் கிடைக்குது. மற்ற கோள்களெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கும், நீர் இருக்காது, அதே போல காற்று இருக்காது, வளிமண்டலம் என்ற ஒன்றே இருக்காது. சரியா? அப்ப இந்த 3ம் சரி விகிதத்தில் அமைந்த ஒரே கோள் எது? பூமி. அதனால பூமி மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற கோள். சரியா? நம்ம பூமி எந்த வடிவத்தில் இருக்கு? ஜியாய்டு அப்படின்ற வடிவத்தில் இருக்கு. அதாவது கோள வடிவத்திலிருந்து மேலே கொஞ்சம் தட்டையாகும், கீழே கொஞ்சம் தட்டையாகவும் இருக்கும். அதுதான் அது ஜியாய்டு என்ற வடிவம். அந்த ஜியாய்டு என்ற வடிவத்தில் நம்ம பூமியோட மையப்புள்ளி இருக்குல்ல, இந்த மையப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய அந்த விட்டத்தை என்ன சொல்லுவான்? நிலநடுக்கோட்டு விட்டம். என்னது? அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஈக்குவேட்டரல் டயாமீட்டர். நம்ம பூமியோட நிலநடுக்கோட்டு விட்டம் என்ற அடிப்படையில் பூமியின் மையப்புள்ளி இருக்குல்ல, அந்த மையப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய அந்த விட்டம் 12,756 கிலோமீட்டர் இருக்குமா. சரியா? அதே போல நம்ம நிலநடுக்கோட்டுல இருந்து மேல துருவ பகுதிக்கு போயிட்டோம்னா அந்த இடத்தோட விட்டம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 12,714 கிலோமீட்டர் இருக்கும். கொஞ்சம் குறையும். ஏன்னா நிலநடுக்கோட்டோட விட்டம் கொஞ்சம் பெருசா இருக்கும். துருவ பகுதியில போக போக குறைஞ்சிக்கிட்டே போறதுனால 12,714 கிலோமீட்டர் இருக்கும். சரியா? இது ஒன்வெளியில் கேட்பாங்க, நம்ம பூமியோட நிலநடுக்கோட்டு விட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. எழுதலாமா? எவ்வளவு? 12,000. அது எவ்வளவு? அது துருவ விட்டம். நான் கேட்டது என்ன? நிலநடுக்கோட்டு விட்டம். நிலநடுக்கோட்டு விட்டம் எவ்வளவு? 12,756 கிலோமீட்டர். நம்ம பூமி இப்ப நம்ம பார்க்கறதுக்கு நிலையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம பூமி
ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் என்ற விகிதத்துல வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறத நம்மளால உணர முடியுதா? இப்படின்றக்குள்ள இப்ப என்ன செஞ்சிருச்சு, 30 கிலோமீட்டர் போயிருக்கும். இப்ப ஒரு செகண்ட் 30 கிலோமீட்டர் போயிருச்சு. தெரியுதா? தெரியல. ஏன் தெரியல? இப்ப கப்பல்ல போற உன்னால உணர முடியுமா? ஏதாவது ஒரு சின்ன கார்ல போனேன்னா அது நகலும் போதோ வண்டி தூக்கி போடும் போதோ நீ என்ன செய்வ, அந்த வேகத்தை உணர்வ. நம்ம பூமி வந்து மிகப்பெரிய ஒரு வாகனம் போல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த பூமி நகல்றத நம்மளால என்ன செய்ய முடியல, உணர முடியல. ஆனா இந்த பூமி ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் என்ற விகிதத்துல சுத்திக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கு, சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்ப பூமியின் வேகம் எவ்வளவு? ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது. அப்படி சுத்தி வரும் பொழுது ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் அது என்ன செய்யுது, டிராவல் ஆகி போயிட்டு இருக்கு. சரியா? பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரே இயற்கையான துணைக்கோள் எது அப்படின்னா சந்திரன். வானத்துல இரவு நேரத்துல பார்ப்பீங்களே, என்ன பார்ப்பீங்க, சந்திரன் பார்ப்பீங்க. அந்த நிலா என்ன செய்யுது அப்படின்னா, எப்படி சூரியனை நம்ம பூமி சுத்தி வருதோ அது போல நம்ம பூமிய அந்த சந்திரன் சுத்தி வருது. அந்த சந்திரனோட சுழற்சியும் பூமியோட சுழற்சியும் ஒரே அளவுல இருக்கிறதுனால அந்த சந்திரனோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அதன் அடிப்படையில பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரே இயற்கையான துணைக்கோள் எது? சந்திரன். சரியா? இப்ப இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, சூரிய குடும்பத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய பூமியோட முக்கியமான கருத்துக்களை எல்லாம் இப்ப பார்த்திருக்கோம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன் நாளைக்கு. சரியா?